அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் பியூலா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அக்கா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும், இந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அந்த தம்பிக்காக இந்த வீடியோ. அதாவது இந்த பழமொழி வந்து நம்ம யானைக்கு பூனைக்கு அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா இது அப்படியே கிடையாது. நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கறதா உண்மையான பழமொழி. ஆணை வந்து யானையானதுக்கு யானையா மாறிடுச்சு, பூனை வந்து பூனையா மாறிடுச்சு. சரி, ஓகே, நம்ம விளக்கத்துக்கு வரலாம். நெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா பசு, பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய் சாப்பிடக்கூடிய காலம் இருந்துச்சு அப்படின்னா, பூ நெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய தேன். சோ அந்த தேன் சாப்பிடுறதுக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கறதா. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இளமையில நீங்க நிறைய நெய் எல்லாம் சாப்பிட்டு நல்லா கொழுத்து போய் இருந்தீங்க அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க, கண்டிப்பா முதுமையில நீங்க தேன் சாப்பிட்டு அந்த கொழுப்பை கரைக்க வேண்டிய நாளும் சீக்கிரத்துல வரும் அப்படிங்கிறத பெரியவங்க நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாம நாளடைவில் அதை எப்பவும் போலவே மாத்தி 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 சொல்லி யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு மாத்திட்டோம். சோ மீண்டும் நாளை மற்றும் ஒரு பழமொழியோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பியூலா. நன்றி.